சொல்லுகிறார், சங்கீதக்காரன் எழுதுகிறார், வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம யாருமே இனி சாதாரணமா நின்ன முடியாது. நம்ம சாதாரணமா இருந்தோம்னா பிசாசு நம்மை போட்டு அழுத்தி விடுவதற்காக, அழித்து விடுவதற்காக பல திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார். பல சூழ்நிலைகளை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இது சாதாரணமா நான் பேசல. கடந்த ஆண்டுகளாக, நாட்களாக என்னுடைய வாழ்க்கையில சத்துருவோடு உள்ள போராட்டத்தில அனுபவித்து வருகிற அநேக சூழ்நிலைகளுக்கு மத்தியில என் தேவனுடைய கரத்தை பார்த்து பேசுறேன். அவருடைய கரம் என்னோடு மாத்திரம் இல்லாதிருந்தால் இன்றைக்கு நான் உங்க முன்னால நிற்கவே முடியாது. என்றைக்கும் ஒன்றும் இல்லாமல் மடிந்து போயிருப்பேன். ஆனால் தேவனுடைய கரம், அது எப்படிப்பட்ட கரம் என்று சொல்லி காலையில வரைக்கும் எனக்கு எந்த செய்தியும் கர்த்தர் கொடுக்கல. புறப்படுகிற நேரத்துல கர்த்தர் ஒரே ஒரு காரியம், வெண்கல வில்லையும் வளைக்கிற அதற்கு ஏற்ற ஒரு பலத்தை கர்த்தர் யுத்தம் செய்ய கைகளை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி காட்டினார். இதுதான் நம்முடைய செய்தி. இதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக எவ்வளவு பெரிய வெண்கல வில்லுகள் காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற, பயப்படாதே. நீ அதற்கு எதிராக அந்த வெண்கல வில் ஒருவேளை உடைய வாழ்க்கையில ஏற்படுகிற அநேக பிரச்சனைகள், போராட்டங்களா இருக்கலாம். உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிற கடன் பாரமாய் இருக்கலாம். இல்லை, பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், அல்லது மனுஷங்களால் வருகிற அநேக போராட்டங்கள். கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொன்னா, இன்றைக்கு அநேக இடத்துல உங்கள் இருதயத்தின் ஆழத்துல ஒரு காரியம் உண்டு. என்ன தெரியுங்களா? என்னுடைய பிரச்சனையை விசாரிக்க கூட எனக்கு யாருமே இல்லை. இருக்குதுங்களா? என்னுடைய பாரம் என்னன்னு கேட்க கூட எனக்கு யாரும் இல்லை. என் சூழ்நிலைகளை விசாரிக்க ஒருவரும் இல்லை. எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லை. எனக்காக வழக்காட ஒருவரும் இல்லை. எனக்காக யுத்தம் செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி அநேக நேரத்துல நாம் தனித்து நின்று போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன். அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவருடைய யுத்தம் சாதாரண யுத்தம் அல்ல. அந்த யுத்தத்துல கர்த்தர் அவர் நிக்கிறது இல்ல, நம்மளதான் யுத்த களத்துல நிக்க வைக்கிறார். எப்படி நிக்க வைக்கிறாருங்க? அவர் நீ போய் உள்ள படுத்துக்கோ, நான் இந்த உனக்காக போய் போர் செய்யறேன்னு சொல்றாரா? இல்ல, அவர் என்ன சொல்றாருங்க? நீ போ, நீ எழுந்து புறப்படு, நீ போய் யுத்த களத்திலே நில், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக யுத்தம் செய்ய போகிறேன். இதுதான் ரகசியம். நீங்களும் நானும் போய் நிற்கிறோம், ஆனால் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம் என்னங்க? நான் உனக்கு துணை செய்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன் வலது பக்கத்தின் நிழலாயிருக்கிறேன். நான் உனக்கு முன்பாக சென்று எல்லாவற்றிலும் உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் முதலாவது நம்மை பலத்தால் இடை கட்டி நமக்கு முன்பாக வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தெய்வச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல எகிப்தின் அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. எத்தனை பேரு சொல்ல முடியும், நான் எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன்? நம்ம எல்லாருமே ஒரு நாளில் எகிப்தின் அடிமைத்தனத்திலே ஜீவித்தோம். பாவத்திலே, உலகத்தின் பிடியிலே, உலகத்தின் பலவிதமான சிற்றின்பங்களிலே, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவன் விரும்பாத, அருவருப்பான பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நிர்பந்தமான மனுஷர்கள் தான் நாம். யாருமே சொல்ல முடியல, என்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து நான் பரிசுத்தமா வெளியே வந்தேன், பரிசுத்தமா வாழ்ந்தேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுங்களா? யாருமே சொல்ல முடியாது. ஏனென்றால்
மனுஷன் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறோம். ஒரே ஒருவர் தான் பாவமற்றவர், கபடற்றவர். அவர் ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. மனுஷனான ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவன் பாவத்திலிருந்து வெளியே வருகிறான். நம்ம எல்லாரும் எகிப்தின் அடிமைத்தனத்திலே ஜீவித்தவர்கள், எகிப்திலே சிக்கி தவித்தவர்கள், பார்வோனின் சிறையிருப்பிலே நாம் ஜீவித்தவர்கள். அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட நாம் இந்த பூமியிலே ஒரு நாள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வெளியே வந்துட்டோம். எத்தனை பேர் வெளியே வந்திருக்கீங்க? ஆமென். நம்ம எல்லாரும் அந்த அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். அருமையான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள், நசுக்கப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், சிறையிருப்பில் இருந்தார்கள். அவருடைய வேதனைகள் பெருகினது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் பார்த்தார், 10 வாதைகளை அனுப்பினார். கடைசி வாதை தலைச்சன் சங்காரம். மூத்த பிள்ளைகளை அங்கே சங்கார தூதன் வரும் பொழுது எகிப்தின் பார்வோனின் அரண்மனையில் இருந்து அடிமை வரைக்கும் மூத்த பிள்ளைகள் மரித்து போனார்கள். அங்கே ஆண்டவர் பரிகாரத்தை கொடுத்தார். ஆண்டவர் அங்க என்ன பரிகாரங்க? 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை, அதன் ரத்தத்தை எடுத்து அதை நிலைக்கால்களிலே ஊசி பஸ்காவை ஆசரிக்க சொன்னார். அந்த ரத்தத்தை பார்த்த தூதன், சங்கார தூதன் கடந்து போகிறான் அந்த வீட்டை ஒன்றும் செய்யாமல். அப்படி இஸ்ரவேலர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டார்கள். அதற்கு பின்பு பார்வோனின் கடினப்பட்ட இருதயம் அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? வெளியே அனுப்புனா. போய் உங்க தேவனை ஆராதிக்க நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லி விரட்டி விடுறான். எல்லாரும் புறப்பட்டு வெளியே வந்துச்சாங்க. எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கு? நிம்மதியா இருந்திருக்கு. அப்பா, இனி இந்த பார்வோன் நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டான். இனி நம்ம அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். இனி இந்த எகிப்தின் அடிமைத்தனம் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி தைரியமாக, உற்சாகமாக எல்லாரும் ஆர்ப்பரிப்போட புறப்பட்டாங்க. அருமையான தேவ ஜனமே, புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா. திடீர்னு பார்வோனோட சிந்தையில ஒரு யோசனை வந்துச்சு. எல்லாரையும் அனுப்பிட்டவே, எல்லாரையும் அனுப்பியாச்சே, நமக்கு வேலை செய்ய யார் இருக்கிறார்கள், நமக்கு யார் பணிவிடை செய்வார்கள் என்று சொல்லி பார்வோனுடைய இருதயம் திரும்ப என்னாச்சுங்க? கடினப்படுத்தப்பட்டது. யாத்ராகமம் 14 அதிகாரம் 4 வசனம். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுத்துவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அருமையான தேவஜனமே, நல்ல கவனிங்க. சில சூழ்நிலை நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்குங்க? சொல்லுங்க சிஸ்டர், சத்தமா சொல்லுங்க. அதிக சில சொல்லுவாங்களே சிஸ்டர், ஜெபிக்காம இருந்தா கூட பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்கும். ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே பிரச்சனை என்ன செய்யுதுங்க? தாழ விரிச்சு ஆடுதுவாங்க. சில நேரத்துல பிரச்சனைகள் ஜெபிக்க ஜெபிக்க அதிகரிக்குது. அமைதியா இருந்துட்டா கூட நாங்க நிம்மதியா இருப்போம்னு நினைக்கிறோம்னு சொல்லி எத்தனையோ பேரு சொல்றத கேட்டிருக்கேன். அருமையான தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்க விடுதலை ஆயிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். அருமையான தேவ ஜனமே, நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்க ஜெபிக்க சூழ்நிலை பிரச்சனை ஜாஸ்தியாகுது நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முதல் பிரச்சனை என்ன ஆகுங்க? கிளறப்படும். பிரச்சனை என்ன ஆகும்? கிளற. அது பாருங்க, ஒண்ணுமே தெரியாம உள்ளுக்குள்ளாரியே இருந்துச்சுன்னா ஒண்ணுமே அப்படியே உள்ளவே இருக்கும், பத்திரமா உள்ள இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டர் ரமேஷ் சொன்னாரு, என்ன விசிலுங்க? குக்கர் விசில். குக்கர் விசில் எப்போ திடீர்னு பிரஷர்ல ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த மாதிரி திடீர்னு ஒரு நாள் வெடிக்கிறதாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் சில நேரங்கள்ல சொல்லுகிறார், மகளே புயலை நான் அனுமதிக்கிறேன், பெருங்காற்றை அனுமதிக்கிறேன். ஏன் அனுமதிக்கிறாரா? இந்த புயல்
வீசி அமைதியான பிறகு தெளிவான பாதைகள் தெரியப்படும். தெளிவான வழி, தெளிவான பாதை. அருமையான தெய்வ ஜனமே, இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனுடைய இருதயம் திரும்ப கடினப்பட்டது. இப்ப என்ன செய்யறாங்க? வேகமா இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகிக்கப்பட்டிருக்கோம். நம்ம நினைக்கிறோம், நான் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டேன் சிஸ்டர், எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டேன், இனி என்னை அது தொடராதுன்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுமா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பாவமே அதுக்கு பிறகு செய்யல, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதுக்கு பிறகு நான் பாவமே செய்யலன்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க. சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏனென்றால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். யாருமே சொல்ல முடியாது. அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களும் நானும் எகிப்தை விட்டு வெளியே வரலாம், ஆனால் எகிப்து தொடர்ந்து வர. உன் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்குது, உன் பாவம் உன்னை தொடரும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யாரும் சொல்ல முடியாது, எகிப்திலிருந்து வெளியே வந்துட்ட, இனி எகிப்து என்ன தொடாது. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது யுத்த கிழமை ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் தொடருகிற எகிப்து தான். தொடருகிற பாவம், தொடருகிற காரியம், தொடருகிற சாப கட்டுகள், தொடருகிற பாரம்பரிய கட்டுகள், தொடருகிற சடங்காச்சாரங்கள், தொடர்ந்து கொண்டிருக்கிற நம்மை விட முடியாத பாவங்கள். அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தொடர்ந்து வருகிற எகிப்தின் பாவங்களை மேற்கொள்ள நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தெய்வ சமூகத்தில் காத்திரு. இங்கே பார்க்கிறோம், பார்வோனின் சேனைகள் திரும்ப புறப்பட்டு விட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து, எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு அவங்க புறப்பட்டு வராங்க? அவங்க நோக்கம் என்னங்க? இஸ்ரவேல் ஜனங்களா கொண்டு போடுறதுக்காக வராங்க? கொல்றதுக்காக வரல. எதுக்கு வராங்க? இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப அடிமைப்படுத்தி எகிப்துக்குள்ளாக கொண்டு போய் சிறைப்படுத்த. அதுக்காக தான் பாவம் நம்மை தொடர்கிறது. பாவம் எதற்கு தொடர்கிறது? நம்மை கொன்று போட. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் அதே நேரத்தில் பாவம் நம்மை தொடர்ந்து பிடித்து நம்மை அதில் அடிமைப்படுத்துவதற்காக தொடர்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிற விடுதலையே இல்லை. குடிக்கிறாங்க, கொஞ்ச நாள்ல நல்லா விடுதலையா குடிக்காம இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆகுதுங்க? திரும்ப அந்த பாவம் தொடருகிறது. அந்த பாவம் அவர்களை பிடிக்கிறது. அருமையான தேவச்சனமே, அநேகருடைய வாழ்க்கையில விட முடியாத பாவங்கள் அவர்களை தொடர்ந்து கொண்டே போகிறது. இங்கே பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து பயப்படுகிறார்கள். பின்னே சத்தம் கேட்குது, திரளான சேனைகளின் சத்தம். இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தாங்க, வழிநடத்திட்டு போற மோசேயை பார்த்தாங்க. அருமையான தெய்வ ஜனமே, அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்களை பார்த்து என்ன சொல்றாங்க? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்தரத்துக்கு அழைத்து வந்தார். நாங்க எகிப்துல இருந்திருந்தால் வேலை செஞ்சு மடிச்சு அங்கேயே செத்து அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமே, எங்களை ஏன் வெளியே கொண்டு வந்த? இந்த வனாந்தரத்துல நாங்க சாகிறதுக்கா, இந்த வனாந்தரத்தில் நாங்கள் மடிந்து போவதற்கா எங்களை அழைத்து கொண்டு வந்தா என்று சொல்லி அவங்க எல்லாம் முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். அருமையான தெய்வச்சனமே, அநேக நேரத்துல நம்மை தொடர்கிற பாவம் நம்ம என்ன செய்துங்க? மனம் மடிய செய்கிறது, நம்மை ஒன்றுமில்லாமல் அழிக்க பார்க்கிறது. ஆண்மையான தேவச்சனமே, ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இங்கே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்கள் காண்பதில்லை. இதுதான் நம்முடைய வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்றாரு, சகோதரனே சகோதரியே, எத்தனையோ சூழ்நிலைகள், பாரம்பரிய சாப கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், தகப்பன் வழியாய் வருகிற பாவங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கலாம். தாய் வழியாய் வருகிற பாவங்கள் உங்களை
நீ அதை பார்த்து பயப்படாமல் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீர்கள் சொல்லிட்டாங்க சிஸ்டர், நான் நல்லா படுத்து தூங்க போறேன். எகிப்து வந்த எனக்கு என்ன, பார்வன் வந்த எனக்கு என்ன, நான் படுத்து தூங்க போறேன். தூங்குறதுக்காக இந்த சும்மா இருப்பீர்கள் சொல்லல. நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் நம்ம ஒண்ணுமே நம்முடைய மாம்ச சிந்தை வேலை செய்ய வேண்டாம், நம்ம வேலை செய்ய வேண்டாம். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வதற்கு நாம் விட்டு கொடுத்து நாம் அமைதியாய் காத்திருக்க வேண்டாம். அருமையான தேவச்சனமே, அதைதான் கொரிந்தியர்ல நாம் வாசிக்கும் பொழுது இங்கே அழகாக 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அருமையான தேவச்சனமே 3ஆம் வசனம் பாருங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களா அல்ல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய போராயுதம் என்னவா இருக்கணும் தெரியுங்களா? ஆவியிலே யுத்தம் செய்கிறவர்களாய். அருமையான தேவச்சனமே, இங்கே வாசிக்கும் பொழுது வேதத்துல பார்க்கிறோம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்ப நம்ம மாம்சம் அடங்கி சும்மா நமக்குள் இருக்கிற ஆவியானவர் கொழுந்து விட்டு எரியும் பொழுது இந்த பாவம் கிட்ட வருங்களா? எகிப்து நம்மை அடிமைப்படுத்துமா? சொல்லுங்களேன். நீங்க மாம்சத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா ஃபெயிலியர். இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இதை நான் பார்க்க மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன், இதை நான் பேச மாட்டேன்னு நீங்க உங்க மாம்சத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தோல்வியை தான் தரும். ஆனா அதே நேரத்துல நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய கரத்துல உங்களை கொடுத்து, ஆவியானவரே என்னை தொடருகிற இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், என்னை தொடருகிற இந்த அடிமைத்தனத்தின் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல கதறும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருங்க? விடுதலையை கொடுக்கிறார். அருமையான தேவச்சனமே, உங்களை தொடர்ந்து வருகிற அந்த எகிப்தை ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படாத, நீ என் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, நீ கதறி செபிக்கும் பொழுது, நீ கண்ணீரோடு காத்திருக்கும் பொழுது உன்னை தொடர்ந்து வருகிற எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை, இனி நீ பார்க்க மாட்டாய், இனி நீ காண்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் மரிக்கும் வரைக்கும் இந்த எகிப்தியன் நம்மை பின்தொடர்கிறவனாய் இருக்கிறார். இந்த உலகமாக்கிய பாவமாக்கிய இச்சையாகிய பலவிதமான கிரியைகள் நம்மை தொடர்ந்துதான் வருகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரே ஒரு காரியத்தை செய், என் சமூகத்தில் அமர்ந்திரு, நீ சும்மா இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ காண்பதில்லை. எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ அவனுக்கு பயப்படாதே, முறுமுறுக்காதே, நீ பல காரியங்களை சொல்லி கலங்கிக் கொண்டிருக்காதே. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் காத்திரு. அது ரொம்ப கஷ்டமா ஈஸிங்களா? சொல்லுங்களேன் சத்தமா. ரொம்ப கஷ்டம், உண்மையாகவே கஷ்டம். நம்ம போய் மாம்சத்துல 4 காரியங்களை செய்துட்டு வந்தா அப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நேத்து ஒரு அருமையான சகோதரி ஜெபிக்க வந்தாங்க. ஆண்டவர் என்னமோ தெரியல, அதுக்கு முந்தின நாள் ராத்திரி பயங்கரமான ஒரு போராட்டமான சூழ்நிலை ஆவியில உணர்ந்தேன். இரவு ஒரு 12 மணிக்கு மேல வந்து ஆலயத்துல உட்கார்ந்து ரொம்ப நேரம் கதறி கதறி ஜெபித்தேன். ரொம்ப நேரம் தெய்வ சமூகத்துல ஏன் இப்படி என்ன சூழ்ந்து இருக்கிற ஒரு காரியத்தை காண்கிறேனே ஆண்டவர் என்று சொல்லி அதிகமாய் கதறி ஜெபித்து விட்டு போனேன். அப்போ அடுத்த நாள் சனிக்கிழமை திடீரென்று காருண்யால இருந்து 2 சிஸ்டர்ஸ் இங்க ஜெபிக்க வந்தாங்க. வந்தப்போ நான் தெரிஞ்சிச்சு ஏன் ஆண்டவர் என்ன அதுக்கு முந்தின நாள்ல ஒரு அந்த கடினமான ஒரு சூழ்நிலையில கொண்டு போனாரு, ஏன் எனக்கு அனுமதிச்சாருன்றத நான் உணர்ந்தேன். அந்த சகோதரி வந்தவங்க பயங்கரமான டிப்ரெஷன்ல ஒரு நாளைக்கு 3 மாத்திரைகள் டிப்ரெஷன் டேப்லெட் போட்டு சாப்பிடுறாங்க. அப்படி ஒரு டிப்ரெஷன்ல அவங்க வந்திருந்தாங்க. அவங்க சூழ்நிலை எல்லாம் பயங்கரமா இருந்தது. அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நேத்து ராத்திரி நான் பயங்கரமா போராட்டம், அதனாலதான் உடனே உங்களை பார்க்கணும்னு வந்தேன். அவங்களை இதுவரை நான் பார்த்தது இல்ல,
அவங்க கிட்ட யாரோ சொன்னனால எப்படியாவது நீங்க போய் ஜெபித்தா போதும்னு சொல்லி நான் வந்தேன் சிஸ்டர் நாங்க பார்த்தா அதே ராத்திரி அவங்களும் அங்க போராடி இருக்காங்க. ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார், சில சூழ்நிலைகளின் வழியாய் கொண்டு போகிறார். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை போராட்டம் என்று சொல்லி நாம் கதறுகிறோம். ஆனா அடுத்த நாள் தான் ரிசல்ட் தெரியுது. அந்த சகோதரியோட வேதனை என்னன்றது நமக்கு புரியணும் இல்லைங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணீரோட வராங்க, அவங்க வேதனை என்னன்றது புரியறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மை அந்த பாதையில கொண்டு போகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் பொருட்டாக அவர் சோதிக்கப்படுகிறார். அவர் அந்த பாடுகளின் வழியாக, அந்த நெருக்கத்தின் வழியாக, அந்த வேதனையின் வழியாக, நிந்தையின் வழியாக, அவமானத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார். எதற்காக? மற்றவங்களை புரிந்து கொள்வதற்காக. நேற்று உண்மையான சிஸ்டருக்காக ரொம்ப கதறி செபிச்ச ஆண்டவர் அநேக ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவங்க வாழ்க்கையில அநேக திருமணத்துக்கு முன்பாக நடந்த செய்வினைகள் பல காரியங்களை வெளிப்படுத்தினார். நான் கேட்க அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க நடந்த சம்பவங்களை சொன்னார்கள். அருமையான தேவஜனமே, அது எப்படி அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ரசன சிஸ்டர், இனி பின்தொடராதே, இனி பின்தொடராது. விசுவாசத்தோடு கூட நான் உங்களுக்காக செபிக்கிறேன், நீங்களும் செபிங்க. கர்த்தர் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 13 வருஷம் அந்த சகோதரி கஷ்டப்படுறாங்க. அருமையான தேவஜனமே, அநேக ஆண்டுகளாக நம்மை வேதனைப்படுத்துகிற பின்தொடர்கிற பாவங்கள், கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிறார், நான் முறியடிக்க போகிறேன். எப்படி முறியடிக்க போகிறாராம் பாருங்க. ஆண்டவர் மோசேட்ட சொல்றார், மோசே உன் கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. அடுத்து என்ன சொல்ற, உன் பானை எங்க சமுத்திர தண்ணியில நனைது. முன்னாலேயும் பிரச்சனைங்க, பின்னாலேயும் பிரச்சனை. சில சொல்லுவாங்க, சிஸ்டர் இந்த பக்கமும் என்னால போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, எல்லா பக்கமும் என்னை நெருக்குகிறது, நான் என்ன செய்வேன்? எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு வேதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் கதறுகிறார். கர்த்தர் சொல்றாரு, நீ அமைதியாரு, நீ அமைதியாரு, நான் செய்யறத நீ பாரு. ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட பிரச்சனைகளும் போராட்டங்களை யோசித்தா உங்களால தூங்க முடியறது இல்லை, உங்களால சாப்பிட முடியறது இல்லை, உங்களுடைய வேதனைகள் பெருகுகிறது, கண்ணீர் உங்களை அலக்களிக்கிற அநேக சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நெருக்கத்தை குறித்து நீ யோசிக்காதே, நான் செய்ய போகிறதை நீ பார், நான் பயங்கரமானவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மோசையோடு இருந்த தேவன் பயங்கரமானவராய் இருந்து காரியங்களை செய்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, இங்கே பார்க்கும் பொழுது இது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே இந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம் சொல்லி இவர்களை கூட்டிக் கொண்டு போ, உன் கோலை எடுத்து நீ சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. எங்க ஈஸியா இருக்கா? அவர் சொல்லிட்டாரு, கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நல்லா யோசிச்சு பாருங்க, தண்ணி எடுத்து தண்ணியில கோலை ஆட்டினா எப்படி இருக்கும்? தண்ணி கலங்கிட்டு தான் இருக்கும். அப்படியே கேக்கு கட் பண்ற மாதிரி பிரியுங்களா? செய்ய முடியுமா? இங்க எவ்வளவு ஈஸியா சொல்றாரு, உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. ஆண்டவர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு, கோலை நீட்டி உன் கையை எடுத்து சமுத்திரத்தை பிளந்து விடு. அருமையான தேவஜனமே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தனையிலே நடந்து போவார். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றதெல்லாம் எப்படி இருக்குதுங்க? ரொம்ப ஈஸியா வாக்குத்தத்தத்தை, நீ சமுத்திரத்தை பிளந்திருப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போயிருவாங்க. ஆனா முன்னால எப்படி இருக்குதுங்க? சமுத்திரம் ஓடிட்டே இருக்குது, பின்னால சத்தம் பெருகிட்டே இருக்குது, குதிரைகளின் சத்தம், ராணுவ வீரர்களுடைய சத்தம், புழுதியை கிளப்பிட்டு வர்ற சத்தம் பெருகிட்டே இருக்குது. முன்னால ஆண்டவர் ஈஸியா சொல்லிட்டாரு, சமுத்திரத்தை பிளந்திருப்பான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க.
எகிப்தியர் உன்னை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினேன். பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்களாலும் முதலாகி அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படும். நல்ல கவனிங்க, உங்களுக்கு வர பிரச்சனையால ஆண்டவர் மகிமைப்படுறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வருகிற போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற பல வேதனையான பாதைகளிலே அவர் மகிமைப்பட போகிறார். அருமையான தேவச்சனமே, நம்முடைய வியாதிகளினாலே அவர் மகிமைப்பட போகிறார். நம்முடைய பாரங்களினாலே அவர் மகிமைப்பட. அவர் சொல்றாரு, உன்னை தொடர்ந்து வருகிற இந்த சூழ்நிலையினால் நான் மகிமைப்பட போகிறேன். எப்படி மகிமைப்பட போகிறாரா? இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரர்களால் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிந்து கொள்வார். நல்ல கவனிங்க, உங்களை தொடர்ந்து இருக்கிற பிரச்சனை, உங்களை தொடருகிற சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படுத்தி உங்களை அநேக நேரத்தில் மனமடி உண்டாக்கி உங்களுக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சனை இருக்குது பாருங்களேன், இந்த சூழ்நிலைகள் இருக்குது பாருங்களேன். இந்த சூழ்நிலைகளின் மத்தியில தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது என்று சொல்லி யார் அறிவார்களாம்? நல்ல கவனிங்களேன், யாருங்க அறிய போறாங்க? நம்ம சத்துருக்கள் அறிந்து கொள்ள போகிறாங்க. பிசாசு அறிந்து கொள்ள போகிறார். சாத்தானுக்கு கர்த்தர் ஒரு சாவுமணி கொடுக்க போகிறார். கர்த்தர் சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டு அவன் அறிந்து கொள்ள போகிறான், ஐயோ, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இவருடைய பட்சத்தில் இருக்கிறார், இவருடைய பட்சத்தில் இருக்கிறார். யாருமே விசாரிக்க இல்லை, இவங்க தனியாதான் இருக்கிறாங்க, இவங்களை என்ன செஞ்சாலும் கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லி நசுக்குகிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விசாரிக்க தேவன் ஒருவர் உண்டு. அதை எப்ப நிரூபிப்பாரா? பார்வோன் சேனை உன்னை நெருக்கும் பொழுது நீ பயப்படுற, என்னை நசுக்கி விடுவார்களே, என்னை அழித்து விடுவார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உனக்கும் பார்வோனோட சேனைக்கு இடையில நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? ஒரு அக்கினி மதிலை எழுப்ப போகிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளை 20ஆம் வசனத்துல பாருங்க, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்குகிறது. அருமையான தெய்வச்சனமே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை இருளாக்க, உன்னை ஒன்றுமில்லாமல் மனமடிவாக்கி சோர்ந்து போய் உன்னை டிப்ரெஷன்குள்ள கொண்டு போய் உன்னை அழிப்பதற்காக சத்துரு திட்டமிட்டு பல கிரியைகளை அனுப்பி இருக்கலாம், செய்வினைகளை அனுப்பி இருக்கலாம், மந்திரங்களை அனுப்பி இருக்கலாம், தந்திரங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இங்க பாரு, உனக்கும் அவனுக்கும் நடுவ நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறேன். என்ன காரியம் தெரியுங்களா? அவர்களுக்கு மேகமும் மப்பும் மந்தாரத்தையும் உண்டாக்க போகிறேன். ஆனால் உனக்கு அது ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டு வேலை செய்வேன். நல்ல கவனிங்களே, இது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், என் அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா போராட்டத்தின் கிரியைகளுக்கும், எல்லா உனக்கு விரோதமாய் எழுப்புகிற மனுஷீக ஆவிகளுக்கும் அது எப்படி இருக்குமா? மப்பும் மந்தாரமும் அந்தகாரமாய் இருக்கும். சீக்கிரத்தில் அந்த நாள் வரப்போகிறது. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கிரியைகளுக்கு கலக்கத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற சூழ்நிலைகளுக்கு கலக்கத்தை மப்பும் அந்தகாரமுமாய் நாட்கள் வரப்போகிறது. ஆனா பயந்து என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கிக் கொண்டே சமுத்திரத்தை பார்த்து முன்னால போக முடியல, பின்னால சேனையின் சத்தத்தை கேட்டு கலங்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இரவு முழுவதும் வெளிச்சத்தை உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை அனுப்ப போகிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை அனுப்ப போகிறார். ஆனா உங்க சத்துருக்களுக்கு அந்தகாரம் உண்டாக போகிறது.
உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளும் அழிய போகிற நாட்கள் வந்து விட்டது. கர்த்தர் சொல்லுகிறது அதுதான். பிதாவால் நடப்படாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்கிறவன், உனக்கு விரோதமாய் பலவித காரியங்களை திட்டமிட்டு உன் குடும்பத்தை உடைத்து உன் பிள்ளைகளை பறித்து உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவைகளை எல்லாம் புடுங்கி எறிய போகிறேன். ஆனால் அதே நேரத்துல உனக்கு ராமுழுவதும் வெளிச்சத்தை உண்டாக்க போகிறேன். நீ இரவிலே கலங்கிக் கொண்டு என்ன செய்வேன் ஆண்டவரே, இந்த எகிப்து என்னை தொடர்கிறதே என்று சொல்லி கதறின உன்னுடைய கதறின் சத்தத்தை கேட்டு உனக்கு நான் வெளிச்சத்தை உண்டாக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவச்சனமே, அடுத்த ஆண்டவர் சொன்னார்ல, நான் மகிமைப்பட போகிறேன். நம்ம நினைக்கிறோம், என்ன ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் எனக்கு இதே வேதனை தானா, என்றைக்குமே இதே கண்ணீர் தானா, இதே சூழ்நிலைகள் தானா, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினான். நம்ம நினைச்சோம்ல, என்னங்க கோலை நீட்டு பிளந்துருன்றாரு. அப்படியே சந்தேகப்பட்டுட்டு இந்த தண்ணிய போய் கோலை நீட்டினா பிறக்குமான்னு யோசிச்சே நின்று இருந்தீங்கன்னா அற்புதத்தை பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. நீங்க தண்ணியை பார்த்துட்டே இருப்பீங்க, தண்ணி உங்களை பார்த்துட்டே இருக்கும். அருமையான தேவச்சனமே, ஆனால் அதே நேரத்துல முரட்டுத்தனமான ஒரு விசுவாசம். ஆண்டவர் சொன்னா நான் செய்ய போகிறேன். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறோம்? அவர் சொன்ன உடனே கீழ்படுகிறவங்க எத்தனை பேரு? அந்த கீழ்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வேதனை இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம். சகோதரி சாட்சி சொன்னாங்க அந்த திருமண காரியத்தை குறித்து. அருமையான தேவச்சனமே, சொன்னதுக்கு கீழ்படியப்பா அற்புதம் நடக்கும். ஆண்டவர் சொன்னாருன்னு நாம் எல்லாருக்கும் எதிர்த்து நிக்கிறோம் பாருங்க, அதிசயம் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்காக மாத்திரம் கீழ்படுகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அருமையான தேவச்சனமே, மோசே கீழ்படினார். மோசே யோசிச்சுட்டு நிக்கல. மோசே கோலை நீட்டினான். சமுத்திரத்துக்கு நேராக ஜனங்களை வழிநடத்த காத்தான். ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா? ராம் முழுவதும் கீழ்காற்றை வீச பண்ணினார். எப்படிங்க சமுத்திரம் பிளக்கும், பிளந்து விடுன்னு சொன்னாரே, எப்படி? அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு முன்பாக இருக்கிற சமுத்திரம் பிளக்க போகுது. பாதை கிடைக்க போகுது. ஒரு பாதை இல்லை என்று சொல்லி நீ கலங்கின நாட்கள் முடிய போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்காற்று வீசப்படுவேன். என் காற்றை நீ காண மாட்டாய், ஆனால் நான் அனுப்புகிற கீழ்காற்று புறப்பட்டு வந்து கிரியை செய்ய. பாருங்க, அந்த கீழ்காற்று பலத்த அந்த காற்றோட வேகம் எப்படி இருந்தது யாராலையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. அந்த வேகத்துல பம்ப் வச்சு அடிச்சா தண்ணி என்ன ஆகுது? பிரியிற மாதிரி இந்த தண்ணி ரெண்டா பிரிச்சு அந்த முழு தூரம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கீழ்காற்றிலே கர்த்தர் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமா அவர்கள் எல்லாரும் நடந்து போகும் பொழுது பின்னால வர சத்துரு இப்ப என்ன செஞ்சுட்டான்? வந்துட்டான். வந்தவன் என்ன செஞ்சான்? உனக்கு மட்டும்தான் வழி கிடைப்பா, இன்னும் உன்னை விட மாட்டேன். இப்ப சமுத்திரத்துல உன்னை தொடர்றதுக்கு எனக்கும் வழி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி பின்னால வர. அருமையான தேவச்சனமே, ஒரே சமுத்திரம் பிளக்கப்பட்டு தேவன் அந்த ஒரே சமுத்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமாய் கரையேற பண்ணினார். அதே நேரத்துல அதே சமுத்திரத்துல அவனுக்கு விரோதமாய் பின்தொடர்ந்த பார்வோனின் சேனைகள் சமுத்திரம் இரண்டு பக்கம் இருந்த தண்ணீர் ஒன்று சேர்ந்து அவர்களை மடிந்து போக செய்தது. நல்ல கவனிங்க, ஒரே இரவு முழுவதும் ரெண்டு பேருக்கு நடுவே நின்ன ஒரே அந்த அக்கினி சுழல் அவங்களுக்கு அந்தகாரமாய் இருந்தது, இவர்களுக்கு வெளிச்சமாய் இருந்தது. அதே ஒரே சமுத்திரம் அவர்களுக்கு பாதையாக அவர்களை பத்திரமாய் வெளியேறும்படி கர்த்தர் கிருபை செய்தான். ஆனால் அதே சமுத்திரம் பார்வோனின் சேனையை விழுங்கி போட்டது. எனக்கு அன்பான தெய்வச்சனமே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதை குறித்தும் கவலைப்படாதே. உனக்கு முன்னால தேவன்
வழியை திறக்க போகிறார். நீ பத்திரமாய் அக்கறைக்கு போய் சேர போகிறாய். Now the legend so clear, thus the Matrisia, Dharma Dinosikriya. அந்த சமுத்திரம் உன்னை சேதப்படுத்தாது. எந்த சமுத்திரத்தை பார்த்து பயப்படுகிறாயோ அந்த சமுத்திரத்தின் வழியாக உனக்கு ஒரு பாதை, நீ பத்திரமாய் கரை சேருவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாய்? நீ பின்னால திரும்பி பார்க்கவே வேண்டாம். உன்னை தொடர்ந்து உன்னை பயப்படுத்தி, உன்னை அடிமைப்படுத்தி, உன்னை வேதனைப்படுத்தி கொண்டு வந்த சகல பார்வோனின் சேனைகளும் சமுத்திரத்துல மடிந்து போனது. இப்ப என்னாச்சுங்க? பார்வோன் இப்பதான் யோசிக்கிறான், உண்மையாகவே இஸ்ரவேலர்கள் ஆராதித்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அவர் சர்வ வல்லவர், அவர் மகிமையானவர், அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் சேனைகள் அந்த சமுத்திரத்துல உருள்றப்போ, அவங்க சாகுறப்போ கர்த்தர் மகிமையானவர் என்றதை அவங்க மகிமைப்படுத்துறாங்க. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை அழிக்கும் பொழுது நாம மகிமைப்பட்டார். அந்த பிரச்சனை, நம்ம தொடர்ற பிரச்சனைகள் அழிய போகிறது. அழியும் பொழுது அவருடைய நாம மகிமைப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, உடைய வியாதி, உன் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஒரு நாள் முறிக்க போகிறார். அப்ப தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. அருமையான தேவச்சனமே, எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவச்சனமே, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் சாமத்தில் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். நல்ல கவனம், இதெல்லாம் எங்க நடக்குதுங்க? நடு சமுத்திரத்துல நடக்குது. வந்துட்டாங்க பாதி வழியில. வந்தா அந்த ரதத்தோட வீல் என்ன ஆகுதுங்க? போக மாட்டேங்குது. கலங்க பண்ணுகிறார். ரதங்கள் நகர மாட்டேங்குது. நடு சமுத்திரம், இந்த பக்கம் அந்த பக்கம் சமுத்திரம் மதிலா நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்க பத்திரமா போயிட்டாங்க. ஆனா இவர்களுடைய ரதங்கள் என்ன ஆகுது? உருளைகள்லாம் என்ன செஞ்சிச்சு? கலண்டு போச்சு. தானா யார் அவங்களோட யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க? கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். உங்களை தொடர்ந்து வருகிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் யுத்தம் செய்யும் பொழுது அந்த எல்லாம் அவருடைய வேகத்தை உண்டு பண்ணுகிற வீல் அதற்கு சுத்தம், அதான் வேகமா உண்டு வரும். அதெல்லாம் கர்த்தர் கழட்டி போட்டார். அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். பாருங்க, உருளையெல்லாம் கலந்துட்டா ரதம் எப்படி இருக்கும்? இழுத்துட்டு போக முடியுமா? இங்க என்ன போட்டிருக்குது பாருங்களேன். அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தும். ரதத்தை என்ன செய்யறாங்க? இப்போ உருளையெல்லாம் வீலெல்லாம் கண்டு போச்சு. வீல் கண்ட ஸ்கூட்டரை எப்படி தள்ளி போவீங்க? சைக்கிள் எப்படி தள்ளி போவீங்க? ஈஸியா இருக்குங்களா? இல்ல, வீல் இருந்தாதான் சுழன்றனால ஈஸியா இருக்குது. இப்ப இவங்களுக்கு வீலெல்லாம் கண்டு போயிடுச்சு. இவங்க ரதத்தை வருத்தத்தோட நடத்தினாங்க. அப்ப எகிப்தியர் என்ன செஞ்சாங்க? ஐயோ, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, உனக்கு விரோதமாய் பின்தொடர்கிற கிரியைகள் ஒரு நாள் தானாகவே ஐயோ இவர்களை விட்டு ஓடி போவோம் என்று சொல்லி கதறிக்கொண்டு ஓடும். எந்த வியாதியோ, எந்த பிரச்சனைகளோ, போராட்டங்களோ ஏதோ உன் குடும்பத்தை அலக்களித்து உன் குடும்பத்திற்கு எதிராக நின்று இதோ உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அமைதியாயிரு, நான் யுத்தம் பண்ணுவேன். அங்க எல்லா வீலையும் கழட்டிட்டாரு. இப்ப இவங்களுக்கு ரதங்களை கஷ்டத்தோட நடத்துறாங்க, முடியல. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, நாம் எல்லாரும் திரும்பி ஓடி போவோம். என்ன சொல்றாங்க? கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய பலவீனங்கள்,
உன்னை தொடர்கிற பல பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அவனுடைய சேனையை அழிப்பதற்காக. இப்ப என்ன செஞ்சாங்க? நம்ம என்ன செய்யலாம்? திரும்பி போயிடலாம். விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள் என்றார். அப்ப மோசே, இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? பின்னாலேயும் போக முடியல, முன்னாலேயும் போக முடியல. நடுவுல இருந்து ரொம்ப நெருக்கத்துல திரும்பி போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இஸ்ரவேல் ஜனங்க போய் அக்கறையில சேர்ந்துட்டாங்க. இப்ப மோசேயை நோக்கி ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அருமையான தேவஜனமே, பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். ஒரே காரியம்தான் சத்துருவுக்கு எதிராக நடக்குது, நமக்கு ஆதரவாக நடக்குது. மேக ஸ்தம்பம் பார்த்தோம். அடுத்தது சமுத்திரம் பிரிச்சது, ஒரே பாதை, ஆனா இவங்களுக்கு எதிராக நிக்குது. இப்போ ஆண்டவர் முதல்ல சொன்னார், மோசே உன் கரத்தை நீட்டு சமுத்திரத்துக்கு நேராக ஜலத்தை பிளந்து விடு என்று சொன்ன தேவன் இப்ப சொல்றாரு, மோசே இப்ப உன் கரத்தை நீட்டு ஜலம் ஒன்னா சேரப்போகுது, எகிப்தின் மேல் புரளப் போகிறது என்று சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதுக்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை என்று சொன்னார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாக கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேல் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் ஊழியக்காரனாகிய மோசே இடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு வாக்குத்தத்தமான ஒரு செய்தியை, தீர்க்கதரிசனமான ஒரு செய்தியை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இனி எதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க குடும்பத்துக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னென்ன கிரியைகள் தொடர்ந்து பிடித்து அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ கர்த்தர் எல்லாவற்றையும் விடுவிக்க போகிறார். எல்லா அடிமைப்படுத்துகிற கிரியைகளை கர்த்தர் சமுத்திரத்திலே ஆழத்திலே அதை அழித்து கொள்ள போகிறார். தேவன் உங்களை கரை சேர பண்ண போகிறார். நிறைய நேரம் நினைக்கிறோம், சிஸ்டர் நாங்க கரை சேர முடியாதா? எத்தனை நாள் நாங்க இப்படி எதிர்நீச்சல் போட்டிருப்போம், எத்தனை நாள் இப்படியே நாங்க கலங்கி கொண்டிருப்போம் கேட்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கரை சேர போகிறாய். நான் உனக்காக ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை அக்கறையிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அர்ப்பணித்து செபிப்போமா? ஆண்டவரே, என்னை உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிறைத்து எனக்கு எதிராக வருகிற இந்த பார்வோனின் சேனை, எகிப்தின் அடிமைத்தனம், எல்லா பாவத்தின் கிரியைகளை அழித்து போட்டு என்னை உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போமா? நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு 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 துதிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக நீர் இஸ்ரவேலின் தேவன் என்பதை நிரூபிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, தூரத்திலும் சமீபத்திலும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, தொடர்ந்து வருகிற எகிப்தின் சேனையை, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று சொல்லி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கும்
சாத்தானின் கிரியைகளுக்கும் இடையிலே ஆண்டவரே உம்முடைய அக்கினி ஸ்தம்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. அது எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக நன்றி, சாத்தானுக்கு அந்தகாரத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய மகிமை எங்களை கீழ்காற்று வீச பண்ணி எங்களுக்கு முன்பாக இருக்கிற சமுத்திரத்தின் வழியாக பாதைகள் திறக்கப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக திறக்கப்பட்ட அதே பாதை எங்களை தொடர்ந்து வருகிற சத்துருக்கு ஒரு முடிவை கொடுக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. எந்தெந்த சூழ்நிலைகள் அவர்கள் தொடர்ந்து பிடித்து அலக்களித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த சூழ்நிலைகளை மாற்றுவீராக, மடியம் பண்ணுவீராக. இன்று காண்கிற எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்று சொல்லி அவனை மடிய பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே. சாத்தானுடைய கிரியைகள், பில்லிசுனியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு விரோதமாக இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் ஜெயம் எடுக்க போவதற்காக நன்றி. உங்க பிள்ளைகளை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன், அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன். அந்த அற்புதத்தை காண்பிக்க போறதுக்காக நன்றி சுவாமி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வழிநடத்தும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாமல் நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரமபிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானம் வந்திருக்கிற இவரோடும் என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென்.